பாண்டியன், இப்போ நான் போய் பார்க்குறேன், இந்த கிரிமிலேயருங்கிற வார்த்தையே இந்திய அரசியல் அமைப்பில் இல்லாதது. நல்லா கவனிங்க. இந்த கிரிமிலேயர் எப்போ வருது? இப்போ ஒரு வழக்கறிஞர், நீங்கள் தெளிவாக பேசியிருங்க. 16 வழக்கறிஞர் தான் இப்போ அரசியலமைப்புலே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஓபிசியில் எப்படி இருக்கு? அதுதான் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. இப்போ இந்த போராட்டம் வலுப்பெறுதல்ல, இந்த போராட்டம் உயர் சாதியினருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் கடும் கலவரம் நடக்கின்றது. பல மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது வழக்கு போகின்ற நேரத்தில் மண்டலா கமண்டலா என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு தலைப்பு போடுகின்ற போது அந்த மாணவர்களை திருப்திப்படுத்துவதற்கு 16/11/1992 9 பேர் கொண்ட நீதிபதிகள் புதிய முறையை கிரிமிலேயர்னு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த கிரிமிலேயர் அரசியல் சட்டத்தில் இருக்கான்னா இல்லை. நல்லா கவனிங்க. 16/11/1992 மண்டலா கமண்டலா என்ற வடநாடு பட்டியரிக்கின்ற அந்த போராட்டத்தின் போது 9 நீதிபதிகள் சமாதானப்படுத்துவதற்கு ஓபிசிக்கு கிரிமிலேயரை கொண்டு வராங்க. யாருக்கு? ஓபிசிக்கு. நான் பாரதிய ஜனதா இல்லை, இப்ப நீதிமன்றத்தை பேசுறேன். இப்ப அரசியல் சட்டத்தில் இல்லாதது தலித்துகளுக்கோ ஓபிசிகளுக்கோ எப்படி அமல்படுத்தும் சார்? இப்போ ரெண்டு தான் சார் இப்போ எடுத்துக்கணும். இது முதல்ல நான் இப்போ இவங்க பிஜேபியை கடுமையாக எல்லா அவங்களுடைய கொள்கை அத்தனையிலையும் நான் இருக்கிறவங்க ராமநாத் சாருக்கு தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நேற்று பிரதம மந்திரி எந்த காரணத்துக்காக, இந்த 2 காரணமும் இருக்குது. எதுக்கு? காலத்தின் கட்டாயமும் இருக்குது, தேர்தல் இதுவும் இருக்குது. 2 காரணத்தினால இருக்காங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் முதல்ல இதை நான் வரவேற்கிறீங்க. ஆமாம், இதை கிரிமிலேயரை கொண்டு வராது. ஏன்னா நான் போன வாரமே ஒரு டிவியில் பேசும்போது சொல்லியிருக்கேன், இது மிகப்பெரிய ஆபத்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள்ளது. ஏன்னா ஓபிசி கிரிமிலேயரே எடுக்கிறோன்னு சொல்கிற ஆள்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றும் இல்லை சார். இப்போ இடஒதுக்கீடுனா என்ன? பிறப்பின் அடிப்படையில் தான் சாதி எப்படி வருதுன்னா பிறப்பின் அடிப்படையில் தான். நீங்கள் யார் வீட்டில் பிறக்கிறீங்கிறத பொறுத்து தான் சாதி. வேறு எதுவும் புதுசாக இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனோடையோ ஏதோ இருக்குல்ல. வேர்ல்டில் எங்கேயுமே சாதி கிடையாது. எங்க இருக்கு சாதி? எங்கேயும் கிடையாது. அரபு நாடுகள்ல கூட சாதி இருந்தது. நாயகம் குறைஷி இனத்தை சார்ந்தவர். அவர் அன்னைக்கு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். குறைஷி இனத்தை சார்ந்தவர். ராமநாதன் இஸ்லாமிய அறிஞராகவே மாறி பிறப்பின் அடிப்படையில் சார், பிறப்பின் அடிப்படையில் குறைஷி இனத்தை சார்ந்தவர். கவனிங்க, அன்னைக்கு உயர்ந்த குலம். அவர்கிட்ட போய் பள்ளிவாசல் 2 கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒத்துக்கல. சரி, சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. அற்புதமான கருத்து. அவர் 2 கட்டுங்க சொல்றாங்க. பிறப்பின் அடிப்படையில் தான் சாதி இங்கே நிர்ணயிக்கப்படுகிறது ஒழிய யாரும் விரும்பி ஏற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. மதமெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாம், மாறலாம், வேணான்னு கூட சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் சாதி சொல்லவே முடியாது இந்தியாவில். இப்போ இவங்க சொல்கிற 2 தான் சார் இருக்குது. சாருக்கு கேள்வி ஒன்று பிரசிடெண்ட் இருந்தாங்க, அவங்கள கொண்டாந்தது டோக்கனாக கொண்டாந்தாங்கன்ற நம்மளுடைய விமர்சனம். அவர் என்ன சொல்லுவார்? இல்லை இது தாழ்த்தப்பட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிரசிடெண்ட்டு, பழைய பிரசிடெண்ட்டு. சரி, 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் கோயிலில் உள்ளே விடலை, அதுக்கப்புறம் அதை கழுவுனாங்க. இந்த வரலாறுலாம் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம நேராக கிரிமிலேயருக்கு வந்துடுவோம். ஓபிசியில் கிரிமிலேயர் வச்சதே தப்பு. அதில் எந்த மாற்று கருத்து என்கிட்ட கிடையாது. கிரிமிலேயரை எடுக்கணும். இப்போ எப்படி நேற்று பிசி எஸ்சியில் உள்ள எம்பிஸ் எல்லாம் போய் பார்த்தாங்களோ, கட்சி வேறுபாடு இல்லாமல் பார்த்தாங்களோ, அதே மாதிரி ஓபிசியில் உள்ளவங்கலாம் போய் பார்த்து இந்த காலகட்டத்தில் அவர் 3.0, அதாவது 3வது ஆட்சியில் அவர் இறங்க வேண்டிய பல விஷயத்துக்கு எப்படி தமிழ்நாடு முன்னேறிச்சோ அந்த இடத்துக்கு வரணும். தமிழ்நாடு தான் இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம். 1951 முதல் அரசியல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீடுக்காக வந்தது. 15/4/16 வந்தது காரணமே தமிழ்நாடு தான். அப்போ இந்த தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணணும். இங்கே கிரிமிலேயர் கிடையாது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும். நீங்கள் இன்இக்வாலிட்டி, இப்போ நீங்கள் வங்காளதேசம் கவுந்துச்சு அப்படின்னாக்கா இன்இக்வாலிட்டி தான். இப்போ இந்தியா இன்இக்வாலிட்டியில் ரொம்ப போயிட்டுருக்கு. பொருளாதாரத்திலையும் இந்த சமூக நீதி வரணும். வந்தால் தான் இந்தியா முன்னேறும். அதர்வைஸ் 47 ஐயா பாண்டியன்ட்ட ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், 16/11/1992 மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் போய் 9 நீதிபதிகள் இதை கொண்டு வந்தாங்க. உடனடியாக 1993 பிப்ரவரி 22 நீதிபதி ராம்நந்தன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு தான் அந்த கிரிமிலேயருக்கு பட்டியல் வகைப்படுத்துகிறது. அதில் யார் குடியரசுத் தலைவராக இருந்தார், ஒரு ஓபிசியாக இருந்தால் அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது, எம்பிக்கு கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, துணை முதல்வர் கிடையாது, ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இந்த நிறைய வகைப்படுத்த 8 லட்சத்தில் நிற்கிது சார். 8 லட்சத்தில் நிற்கிது. நான் என்ன கேட்குறேன், ஒரு நீதிமன்றம் வழங்கி இருப்பதை நாம் மறுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கு இடம் இல்லையே. இடம் இல்லை. இடம் இருக்கா இல்லையா? இடம் இல்லை. இதுக்கு மட்டும் இல்லை, இடபிள்யூஎஸ்க்கு இடம் கிடையாது. இல்லை. ஆனால்
இன்னைக்கு இருக்கிற வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இடஒதுக்கீடு இல்லாத சார் இதுக்கு காரணம். வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹைகோர்ட்லேயும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்லேயும் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து போனால் தான் இப்போ 2 பேர் போயிருக்கிறது மட்டும்தான் வந்து ஓபிசியோ எஸ்சியோ போக முடியுது ஒழிய வேறு எந்த ஸ்டேட்லேயும் போகாத காரணம் இடஒதுக்கீடை ஒழுங்காக கடைப்பிடிக்காததுனால தான் இந்த எல்லா ஸ்டேட்லேயும். ஓபிசிக்கு இது மாதிரி 27% தான் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். ஆனால் 50க்கு மேலே இருக்குது, மற்ற இடத்துலலாம் 70 இருக்குது. மொத்தம் வந்து ஓபிசின்னு நீங்கள் தமிழ்நாட்டை பிரித்து பார்த்தீங்கனாலே அது தெரியும். அது 69. ஆமாம், தமிழ்நாட்டில் 50% வந்து பிசிக்கும் எம்பிசிக்கும் கொடுத்துருக்காங்க, 2ஆக பிரித்து. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மொத்த ரிசர்வேஷன் 69, பிசிக்கும் எம்பிசிக்கும் இருக்கிறது வந்து 30-20ன்னு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் கிடையாது, எந்த ஸ்டேட்லேயுமே இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ 27% கொடுத்துட்டு 27 இப்போ நீங்கள் வந்து 27% கொடுத்து கிரிமி லேயர் வாதத்துக்காக வச்சுக்கோ, கிரிமி லேயர் சரின்னு வச்சுருந்தா எல்லா பதவியிலையும் 27% வந்திருந்தாங்கன்னா கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து 92க்கு அப்புறமே நான் சொல்கிறது, ஆனால் வரலையே. அப்போ இப்போ இந்த ஒருவேளை SC/STக்கு வந்திருந்தா மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 15, 18 எதுவுமே வந்திருக்காதாங்க, வரவே முடியாது. ஏன்னா சமுதாயத்திலேருந்து நீங்கள் உடனே என்ன கேட்கலான்னா எத்தனை வருஷம் வந்து ரிசர்வேஷன் வச்சுருப்பீங்கன்னாரு. சார் 2000 வருஷம் வரலாறு சார் இது. அப்போ அதுலேருந்து வரும்போது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே கூட நீங்கள் வந்து இதை வச்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா எப்படி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடும். இப்போ நீங்கள் கட் ஆஃப் மார்க்கெலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.1, 0.0 அந்த இடத்துல மாறுது. அதுக்கு ஓபிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, மற்ற ஈவன் முஸ்லீமுக்கு எல்லாருக்குமே கிட்ட இருக்கிற காரணமே என்னென்னா ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண தமிழ்நாடு மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருது. ஓபிசியில் கேண்டிடேட்டே இல்லைன்றாங்க அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா. என்ன காரணம்னா கிரிமினல் இருக்கிறதுனால. அப்போ 27% நீங்கள் வந்துட்டீங்கன்னா முதல் தலைமுறையாக கொண்டு வரதுக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 89க்கு அப்புறம் 90ல் கலைஞர் வந்து 2.5 வருஷம் இருந்தார். அப்போ வந்து அங்கே ஒரு சிக்கல் வந்துச்சு. என்னன்னாக்கா இந்த முதல் தலைமுறைக்கு எப்படி கொண்டாடுறது, முதல் தலைமுறையாக வர்ற டிகிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ திருச்சி மருங்காபுரியில் பேராசிரியர் ஒரு பொன்னுசாமி தான் எம்எல்ஏ. அவர் வந்து ஜெய அணியில். அப்போ அவர்கிட்ட எனக்கு அவர் ஆக்சுவலாக கிளாஸ்மேட் மாதிரி அவர். அப்போ அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி முதல் தலைமுறைக்கு 5 மார்க் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சட்டசபையில் பேசுகிறாரு, குறிப்பு இருக்குது. இப்போ நான் எதுவும் பொய் சொல்ல கிடையாது. அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 மார்க் கொடுக்கணும். அப்போ வந்து 200க்கு கட் ஆஃப் மார்க்கு. அந்த 5 மார்க் கொடுக்கும்போது அதாவது முதல் தலைமுறையில் வர்றவங்களுக்கு அப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடுவாங்க. அப்போ அவர் கலைஞர் வந்து அதை கேட்டுக்கிட்டு அவர் முதலமைச்சர் அப்போ அதை வந்து கொண்டு வந்துடுறாரு. 1 வருஷம் மட்டும் இருக்குது. அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் அது வந்து இதாகிடுது, ஸ்ட்ரைக் டவுன் ஆகுது. அதனால நின்றுச்சு. அப்போ திட்டக்குழுவோட இன்னைக்கு துணைத் தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஜெயரஞ்சன். அப்போ அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா சேலத்துலேருந்து ஒரு அரசு கல்லூரி அரசு பள்ளிகளில் படித்த ஒரு மாணவர் வந்து இந்த 1 வருஷத்தில் நடந்த விஷயத்தில் 5 மார்க்கில் அவர் வந்து அவருக்கு சீட்டு நல்லா கிடச்சிருது. அப்போ அவர் இப்போ பெரிய ஆளாகி இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வாங்க, எதில் வேணாலும் கொண்டு வாங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் அரசியல் சட்டத்தை திருத்தம் பண்ணி அப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாட்டை அடிபட்டு போச்சு என்ன கோர்ட்டுனால. அது வந்திருந்துச்சுன்னா இந்நேரம் எக்கச்சக்கமான பேர் மாறி இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும் மொழிய பொருளாதாரத்தை இதில் கொண்டே வரக்கூடாது. அது 8 லட்சமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பிசிலேயே 3 வருஷத்துக்கு ஒரு நாடாக இதை வந்து மாற்றணும். இந்த பொருளாதார அளவுகோலை 7 வருஷம் ஆச்சு இன்னும் மாற்றலை, ஒன்றிய அரசில் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இனி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் சாரு கேட்டுறேன். எங்கேயாச்சும் 14லேருந்து இன்னைக்கு வர 11வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபியில் எதையாவது ஒரு ஸ்டேட்லேயோ அல்லது ஒன்றிய அரசுலையோ இடஒதுக்கீட்டில் ஏதாச்சும் ஒன்று ஏற்றி கொடுத்துருக்காங்களா? இடபிள்யூஎஸ் வந்தது தவிர. இடபிள்யூஎஸ் வந்து இடஒதுக்கீட்டில் பலன் பெறாத சாதிகளுக்கு உள்ளது, எல்லா ஏழைகளுக்கும் கிடையாது. 2வது கேள்வி இல்லை, 2வது கேள்வி. அடுத்த கேள்வி, ஏன் வந்து 2021 சென்சஸ் எடுக்கலை? இந்த பட்ஜெட்லேயே ஏன் சென்சஸ் ஒதுக்கலை அதுக்கான பட்ஜெட்டில்? அடுத்தது அதில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒதுக்காமல் இருக்கீங்களா? அடுத்தது 2011 காங்கிரஸ் எடுத்தது, 2014 சாதிவாரி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அளவில் எடுத்திருக்காங்க. அதை ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு 2 கேள்விக்கு மட்டும் சார் பதில் சொன்னால் போதும். ரொம்ப தெளிவாக நம்ம விவாதத்தை வச்சோம், அவங்க பதில் சொல்லிட்டாங்க. சார் இது இடஒதுக்கீடு பேச்சே இப்போ இது வந்து ஒன்லி கிரிமி லேயர் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நான் கிரிமி லேயரை பற்றி தான் கேட்டேன்.
அவர் கிரிமிலேயரை பத்தி இல்ல, கிரிமி லேயர் பத்தி அவர் இடஒதுக்கீடே தேவையில்லைன்ட்டார். அவர் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமா சார் அவருக்கு அமெரிக்கா போயிருக்காரு சார். அவர் வந்து அங்க வந்து இப்போ நீக்ரோக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க? அதுக்கு மட்டும் பொறுத்து இருக்க கலிபோர்னியால இருக்கு, இருக்குல்ல, நியூ ஜெர்சில இருக்கு, ஏன் கொடுக்குறாங்க சிகாகோல அவருக்கு தெரியுமே சார். அங்க சார் கருப்பு இல்ல, சில ஸ்டேட்ல இல்ல சார் நிறத்தின் அடிப்படையில் அங்க இருக்கு சார். நிறத்தின் அடிப்படையில் இருக்கு சார். அங்க நிறத்தின் அடிப்படையில் சார், இங்க சாதி அடிப்படையில் சார் இருக்கு. ரைட் சார். எங்க ஒடுக்குமுறை இருக்கோ அதுக்கு மாதிரி தான் வரும். அங்க நிறத்தின் அடிப்படையில் ஒடுக்குமுறை இருக்கு, அதனால அங்க வர்றாங்க. சார், நீங்க பேசுற நான் முக்கியமா கேட்கிறேன் சமூகத்து ஒரு கருத்து. அங்க ஃபெட்ரிக்கு ஃபெர்க்மேன்ஸ் ஜோசப்னு ஒரு பேர்ல இருந்தா சர்ச்சில் எல்லாருமே ஒன்னா தான் இருக்கான். ஆமா, அங்க அடக்கம் பண்றதுக்கு சிமெட்ரியில கல்லறை இருந்தாலும் எல்லா தோட்டத்துல தீண்டாமை ஒண்ணுதான். கொடுமை ஆனா என்ன இங்க மாதிரி கிடையாது. இல்ல, இங்க மாதிரி முடிவெட்ட மாட்டேன் நாங்க கிடையாது சார். அங்க இருக்கிறது இப்ப இங்க தெருவுலே போக முடியாதுன்னா சார் கேரளாவுல இருக்கா. போராட்டம் நீங்க நடந்தது. தமிழ்நாட்டுல இருக்குல்ல, இருந்துச்சு மாப்பிள்ளைன்னு சொன்னான்னு அடிச்சான்ல இப்போ ஒரு 50 நாளைக்கு முன்னாடி. சார். கேரளாவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது காரணமே வந்து தெருவில் வந்து சில குறிப்பிட்ட பேர் போகக்கூடாதுங்கிறதான் அங்கே போராட்டம் நடந்த விஷயம். அப்போ அதிலெல்லாம் வெற்றி பெற்று வருதுன்னாக்கா சார் வரலாறு படித்தவர், படிக்காதவர் கிடையாது. அது இப்போ வேறு யாராவது சொன்னால் சரிங்கலாம், இப்போ இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஃபெயில் ஆனவனை யாரையுமே சேர்த்துக்க சொல்லி எந்த இடத்துலையும் இடஒதுக்கீடு கேட்கல சார். அது மெடிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இப்போ சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கிறதுக்கு காரணமே இடஒதுக்கீடு தான் சார். சமூக நீதி இருக்கிறது மட்டும்தான் தமிழ்நாடு வந்து சக்ஸஸாக இருக்குது. ஊபியோ பீகாரோ குஜராத்தோ இவங்க சொல்கிற எந்த பிஜேபி ஆளுற மாநிலமோ பொருளாதாரத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி முன்னேற முடியல. என்ன காரணம்னா அங்கே இடஒதுக்கீடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. அதில் தான் அதுக்கு மேற்கொண்டு ஆதிக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த கிரிமி லேயரை நுழைக்கிறாங்க. அப்போ ஓபிசிக்கு உள்ள கிரிமி லேயரை எடுக்க சொல்கிறோம் நம்ம. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயரு வராது அப்படின்னு சொல்கிறத நம்ம வரவேற்கிறோம். அப்போ இப்போ மோடிக்கு தெரியாது அது வந்து ஏன் வந்து இதில் வந்து சிக்கல் இருக்குன்னு. இப்போ குமார் ஆதரிக்கிற மோடி வந்து என்ன செஞ்சுருக்கணும், கிரிமி லேயரை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ 2.0ன்னா சொல்லியிருப்பார். இப்போ 3.0 சொல்ல முடியாது, ராஜ்யசபாவில் போக முடியாது, நிற்க முடியாது, அங்கே இதாகிடும். இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வர்றதுனாலையும் காலத்தின் கட்டாயத்தினாலையும் தான் அவர் வந்து கிரிமி லேயரை கொண்டு வரல. இல்லைன்னா கட்டாயம் கொண்டு வந்திருப்பார், நம்ம எதிர்த்திருப்போம் கடுமையாக. அதனால் இடஒதுக்கீடு வந்து தகுதி திறமையை வந்து வீணடிக்காது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். சாதி வந்து சார் தான் சொல்லிட்டாரு, அதுக்கு சர்டிஃபிகேட்டில் போகிறதுனால சாதி ஒழியாது. இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். கல்யாணத்தில் மட்டும்தான் சாதி பார்ப்பான் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்டில் அப்படி இல்லை. சாதிக்கு பேருக்கு பின்னாடி உள்ள சாதி பேரை எடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்.